ஈரானின் காத்தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு, கடுமையாக எகரப்போகும் கச்சா எண்ணெய் விலை, உலக நாடுகள் அதிர்ச்சி. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் இப்போது ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் மிக முக்கியமான பொருளாதார நம்பகமாக கருதப்படும் காத்தீவு மீது அமெரிக்கா நடத்தியுள்ள அதிபயங்கர தாக்குதல் உலக நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய பவளப்பாறை தீவுதான் கார். வெறும் 8 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த தீவுதான் ஈரானின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் மத்திய புள்ளி. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்குள் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருந்தாலும் இதுவரை காத்தீவு தொடப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போது அந்த எல்லையும் மீறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார். அதில் மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே இதுவரைக்கு இல்லாத அளவு மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு காத்தீவில் நடத்தப்பட்டுள்ளது. அங்கு இராணுவ இலக்குகள் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதுக்கு ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்பை தாக்கவில்லை. எங்களிடம் உலகிலேயே மிக நவீன ஆயுதங்கள் உள்ளன. நாகரீகம் கருதி எண்ணெய் நிலையங்களை நான் இன்னும் அளிக்கவில்லை. ஆனால் ஹர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் ஏதேனும் தடையுறு செய்தால் எனது முடிவை உடனடியாக மாற்றுவேன் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க கடற்படை இனி ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கார் தீவு ஈரானின் மிக முக்கியமான பொருளாதார இலக்காகும். இதுவரை அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் இந்த ஏற்றுமதி தளம் பாதிக்கப்படாமல் இருந்ததாக ஒரு காரணம் உண்டு. இந்த இடத்தை தாக்கினால் ஏற்கனவே அதிகரித்து வரும் எண்ணெய் விலையில் மேலும் நிலையான உயர்வை ஏற்படுத்தும். ஏனெனில் இது ஈரானின் தினசரி கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கிட்டத்தட்ட முடக்குவதற்கு சமமாகும். தற்போது இந்த தாக்குதல் நடந்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $150 என்ற நிலையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதுவரை ஈரானின் பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி அல்லது ஏற்றுமதி நிலையங்கள் எவையும் தாக்கப்படவில்லை. எண்ணெய் விலையை நிலைப்படுத்துவதற்காக இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகவே நான் கருதுகிறேன். மற்ற நாடுகளில் எரிபொருள் நிலையங்களை தாக்க வேண்டாம் என ஈரானுக்கு விடப்படும் ஒரு சமிக்ஞையாகவும் இதை பார்க்கலாம். போர் முடிந்த பிறகு ஈரானிய மக்களை தங்கள் பக்கம் வைத்திருக்கவும் இது ஒரு வழியாகும். ஏனெனில் ஈரானில் பொருளாதாரம் மீண்டெழுவதற்கு அதன் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிதான் மிக அவசியம்.